திமுகவின் மூத்த தலைவர்கள் மற்றும் இளைய நிர்வாகிகள் உள்ளிட்டோருக்கு சரிசமமாக வாய்ப்புகள் பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த குழுக்களின் செயல்பாடு மற்றும் தம் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணியின் போக்கு ஆகியவை தொடர்பாக நம்மிடையே விவாதிப்பதற்காக, கருத்துக்களை தெரிவிப்பதற்காக அரசியல் விமர்சகர் கலை நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம், சொல்லுங்க. கலை சார், இந்த திமுகவின் தேர்தல் பணிக்குழு முன்னரே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த பணிக்குழு முன்னரே அறிவிக்கப்பட்டதற்கான காரணம் தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இப்போ நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த 3 மாதத்துல வரப்போகுது. ஏப்ரல்ல வந்துடும், இல்லாட்டி கொஞ்சம் சற்று முன்கூட்டியே வர வாய்ப்பு இருக்கிறது. இந்த ராமர் கோவில் திறப்பு விழாவை ஒட்டி அதை ஒரு ஈஃபோரியாவை பாஜக கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க நாடெங்கும். அதை அறுவடை செய்வதற்காக மக்கள் நினைவில் இருந்து அந்த நிகழ்வு மறைவதற்குள்ளாக சூட்டோட சூடா தேர்தலை சற்று முன்கூட்டி நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு கருதப்படுகிறது. மார்ச் மாசமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா பொதுவா பேசப்படுது. நார்மலா அது ஏப்ரல் மே வரைக்கும் அவங்க நடத்தலாம். ஆனா மார்ச் மாசமே நடத்திடுவாங்க, அட்வான்ஸ் பண்ணுவாங்கங்கிற கருத்து பரவலா பேசப்படுது. அதனால இனி 2-3 மாசம் தான் இருக்குங்கிற நிலைமையில எல்லா கட்சிகளும் தங்களுடைய பணிக்குழுக்களையும், அது மாதிரி திமுகவில் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் ஒரு குழு அறிவிச்சிருக்கிறார். அதுல கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி பல குழுக்களை 3 குழுக்கள் நினைக்கிறேன் அமைச்சிருக்கிறாங்க. அந்த அது இயற்கையான விஷயம் தானே. இப்ப இனிமேல் தாமதப்படுத்த முடியாது இல்லையா? ஆமா, தேர்தல் அறிக்கை குழு அறிவிச்சிருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி திமுக சார்பில் தேர்தல் அறிக்கை குழு அறிவிச்சிருக்காங்க. ஆமா, அது ஒண்ணு அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிக்கை குழு அந்த குழு அறிக்கையை தயாரிச்சு தேர்தல் அறிவிப்பு தேர்தல் ஆணையம் வெளியிடுற 1 மாசத்துக்கு முன்னாடி வெளியிடணும். சரி, வெளியிடும் போது தேர்தல் அறிவிப்பு வரும் தேர்தல் ஆணையத்திடமிருந்து. அந்த நேரத்துல அவங்க அதற்கு பின்னாடி அந்த வாக்குறுதிகள் பற்றிய அந்த அறிக்கையை வெளியிடுவாங்க. அதை தயாரிப்பதற்கான ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அது மத்திய அரசு அகில இந்திய அளவுல திமுக என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறது, அது இந்தியா கூட்டணி ஏதோ ஒரு குறைந்தபட்ச பொது திட்டத்தை உருவாக்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அது இன்னும் அதுக்கான குழு அமைச்சிருக்காங்க. அது ஒன்னும் அந்த திட்டம் இன்னும் இறுதிப்படுத்தப்படவில்லை. அதையும் இதுல இணைப்பாங்க. அதுல இருக்க பல கோரிக்கைகளை இதுல இணைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை ஒட்டித்தான் அந்த வாக்குறுதி சம்பந்தமான அறிக்கை வெளியே வரும் நான் நினைக்கிறேன். எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இப்போ இந்த ஒருங்கிணைப்பு குழு, இந்த பேச்சுவார்த்தை குழுன்னு அறிவிச்சிருக்காங்கல்ல, இதுல புதிய கூட்டணி கட்சிகள் எதுவும் வருவதற்கான வாய்ப்பு இப்போதைக்கு இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியலன்னு வைங்களேன். ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சி கூட்டணிகளுக்கு அதே தொகுதிகளை கொடுப்பாங்களா, இல்லாட்டா குறைப்பதற்கு கூட்டுவதற்கான வாய்ப்பு எதுவும் இருக்கிறதா தெரியுது சார்? நீங்க உங்களோட பார்வையில் எப்படி தெரியுது? இல்ல, கடந்த ஆண்டு நடந்த பொதுக்குழு கூட்டத்துல, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த திமுக பொதுக்குழு கூட்டத்துல அவருடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடுத்து நாடாளுமன்றத்தை தீர்மானிப்பதில் நம்ம ஒரு தீர்மானகரமான சக்தியாக வரணும் என்றால் அதிக இடங்களே திமுக வசம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதிக இடங்கள் திமுக வசம் இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்ம தேர்தலுக்கு பிந்தைய நிலைமையில் அரசு அமைவதில் நம்முடைய காத்திரமான பாத்திரத்தை செலுத்த முடியும் சொல்லியிருக்கிறாரு. அதன் அடிப்படையில் ஏற்கனவே அவங்க 8 சீட்டு தான் தருவோம்னு காங்கிரஸுக்கு சொன்னதா கேள்விப்படுறேன். மதிமுகவுக்கு ஏதோ நீங்க சீட்டு இப்ப இல்ல, நீங்க சட்டமன்றத்துல பாத்துக்கலாம்னு சொன்ன மாதிரியும் கேள்விப்படுறேன். அது மாதிரி எல்லாருக்கும் 2 சீட்டு கொடுத்த கம்யூனிஸ்டுக்கு 1 சீட்டு தர்றோம், அது நீங்க கேட்கிற சீட்டு இடத்த நாங்க தர்றோம், அதுக்கு மேற்கொண்டு நீங்க எதிர்பார்க்காதீங்கிற மாதிரி எல்லாரையும் சுருக்க பாக்குறாங்க அப்படின்னு கேள்விப்படுறேன் நானு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. கசியோடப்படக்கூடிய செய்திகள் அதுல உண்மை இருக்க வாய்ப்பு இருக்கிறது. பொதுவா ட்ரெண்ட் அதிகமான இடங்கள்ல நிக்கணுங்கிற ஒரு நோக்கம் திமுக இருக்குது. இன்னொன்னு, அதிமுக ஒரு கடும் போட்டியில இப்ப இருக்குது. 2019 தேர்தல் மாதிரி இவங்க ஸ்வீப் பண்ண முடியாது. தேர்தல நாடாளுமன்ற தேர்தல்ல 39-38 இடங்களை பெற்றது மாதிரி ஒரு ஸ்வீப் இவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லைங்கிறதான் பொதுவான கருத்தா இருக்குது. பரவாயில்ல, எல்லாரும் அதான் நம்புறாங்க. 2-3 சர்வே ரிசல்ட் வந்திருக்கு. அது கூட அதுல கொஞ்சம் அதிமுகவுக்கு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால 3வது அணியாக பாஜக அமையுது. அப்ப அதனுடைய விளைவுகள் என்னவா இருக்கும்? இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதுல திமுகவுக்கு அந்த அதிமுக பாஜகவிலிருந்து வெளியே வந்த பிறகு
கணிசமான மைனாரிட்டிஸ் சிறுபான்மை மக்கள் அவங்கள நோக்கி நகர்றது கண்கூடா தெரியுது. சரி. அது திமுகவுக்கு வாக்கு வங்கியில ஒரு சரிவை ஏற்படுத்தும்.